சீமான் அவர்களை வந்து ஒரு மைனர் பொண்ணை செட் பண்ணி வீடியோ ஃபைல்ல மாட்ட வைக்கிறதுக்காக ஒரு 80 லட்ச ரூபா பேசியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கான விலை 80 லட்ச ரூபா. ரொம்ப நாளா ஒரு நடிகையை வச்சு அவருடைய பேரை டேமேஜ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எபிசோடா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த எபிசோடு வந்து முடியா சீரியலா 10 வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கிறதுனால ஒரு மாஸ் பப்ளிக் கான்சியன்ஸ்ல இதை வச்சு நீங்க கொண்டு வந்து வச்சுட்டாலே போதும், அவ்வளவுதான். சீமான் மைனர் சீமான். ஹனி ட்ராப் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பொண்ணு கூட பேசியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை நீங்கள் வீடியோ காலில் இருந்து நீங்கள் உங்கள் முழு ஈடுபாட்டோட பண்ணால் தான் அந்த ஹனி ட்ராப்னு இல்லை. நீங்கள் வேறு ஏதோ நினச்சி வேறு ஏதோ விஷயம் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு பொண்ணு இன்வால்வ் ஆகி இல்லை ஹனி ட்ராப்பில் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு இதுக்குன்னே நிறைய ஏஜென்ட்டுங்க இருக்குது. வீடியோ ஃபைல் இந்த பொண்ணுங்க விஷயம் அப்படின்றத வந்து 2 பெரிய கட்சிங்க பண்ணுவாங்க. ஒன்று பிஜேபி பண்ணும், இன்னொன்று டிஎம்கே பண்ணும். இப்போ பிஜேபி இந்த இதுக்குள்ள சர்க்கிளுக்குள்ள கொண்டே வராமல் டைரக்டா டிஎம்கே தான் டார்கெட் அப்படின்ற மாதிரி பேசும். இப்போ டிஎம்கே தான் எதிரில் இருக்குன்றதுனால டிஎம்கே தான் அதை பண்ணியிருக்கோன்னு சொல்ல முடியாது. பிஜேபியை நம்ம ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. இன்னைக்கு இளைஞர்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய தலைவராக இருக்கிறோம், ஆனால் சீமான் மேலே வந்து அதிகமான ஒரு கண் பார்வைப்படுது. அவர் அந்த இடத்துல இருக்காருன்னா அந்த இடத்த பிடிச்சிட்டு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தலைவர்கள்லாம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஓரளவுக்கு சீமானுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து யங்கா இருக்கக்கூடியவங்க, யங்ஸ்டர் உள்ளவே சொல்றீங்க. இது தாவேக்காக்கும் நாத்தாக்காக்கும் நடக்கிற சண்டை அவர் போயிட்டு ஸ்டாலினை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நடக்குது. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு வருண் ப்ரோ தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம் அகிலன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். நேத்து ஒரு பிரஸ் மீட், அது ரொம்ப சாதாரணமா இருந்தது. அந்த ஒரு 5 நிமிஷத்தை தாண்டி பாக்குற வரைக்கும் சீமான் அவர்களை வந்து ஒரு மைனர் பொண்ணை செட் பண்ணி வீடியோ ஃபைல்ல மாட்ட வைக்கிறதுக்காக ஒரு 80 லட்ச ரூபா பேசியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? 80 லட்ச ரூபாய்க்கு உண்டான மேட்டரா மட்டும் நான் பார்க்கல. ஒருத்தரை வந்து அதாவது இவர் பண்றதுக்கு அந்த அசைன்மெண்ட் பண்றதுக்கு அந்த ராஜ்கண்ணனா அவர் பேர், அவருக்கு வந்து 80 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்களா, இல்ல வந்து இதை முடிச்சு தந்தா 80 லட்ச ரூபா தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்களான்னு தெரியல. முடிச்சு தந்தா 80 லட்ச ரூபா. ஸோ சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கான விலை அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டுக்கு 80 லட்ச ரூபா. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சம்மந்தப்பட்டு எப்பவுமே ஒருத்தர் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து அவன் அடிதடி சண்டை போட்டுட்டான் அப்படின்னா யாருமே அவன் மேலே இருக்க பெரிய இமேஜ் வந்து உடையவே உடையாது. நமக்கு பிடிக்காத ஐடியாலஜி பேசுகிறான் அப்படின்னா கூட வேற. ஆனால் எப்பவுமே ஒருத்தவங்க மேலே வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும்னா அவங்க 2 விதமான தவறுகள் பண்ணியிருக்கணும். ஒன்று திருட்டு, அதுக்கு யாருக்குமே உங்களுக்கு வந்து வக்காலத்து வாங்க மாட்டாங்க. அவங்க சொந்த நண்பன் கூட என்னையா இப்படி பண்ணிட்டேன்னு தான் கேட்பான், அவங்களுக்கு வந்து நிற்க மாட்டான். இன்னொன்று இந்த சொசைட்டியில் ஒருத்தவங்களை பற்றி தப்பு இந்த பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம பழக்கக்காரங்களே பல பேர் வந்து பெண் பிரச்சனைனா நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் எப்போவுமே வந்து அது வந்து ஒரு கடைசியில் கொஞ்சம் சங்கடமாக தான் போய் முடியும். அதில் உங்கள் மேலே தவறே இல்லைனா கூட உங்களை பேர் வந்து அந்த ப்ராசஸில் வந்து டேமேஜ் ஆயிடும். அந்த விதத்தில் ரொம்ப நாளாக ஒரு நடிகையை வச்சு அவருடைய பேரை டேமேஜ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எபிசோடா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த எபிசோடு வந்து முடியா சீரியலா 10 வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கிறதுனால நீங்க அந்த அவங்களுக்கு வந்து ஒரு அநீதி நடந்திருந்தா அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் சட்டப்படி. அவங்கள நான் ஏளனம் செய்யல. ஆனா யார் ஏளனம் செஞ்சுக்கிட்டானா அந்த நடிகையை தான் தன்னை வந்து ஏளனம் செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு காணொலி போடுவாங்க, டக்குன்னு மாத்தி பேசுவாங்க, எனக்கு இதோட போதும் சால்வ் ஆயிடுறான்னுவாங்க, திருப்பியும் பாப் அவுட் ஆவாங்க. அஜித்குமாரோட பிரச்சனைக்கு வந்து சீமான் ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அதுக்கு வந்து அஜித்குமாருக்கு ஏற்கப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆரம்பிச்சு வந்து பேசுவாங்க. இது அவங்க தன்னிச்சையா தன்னோட ஆதங்கத்துல தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கல அப்படிங்கிறனால ஒரு பெண் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதை பத்தி நம்மளுக்கு எதுவும் கமெண்ட் பண்றதுக்கு பிளஸ் தொடர்ந்து சட்டவிதமான அணுகுமுறைகள் நடந்துட்டு இருக்குன்றதுனால பெரிய கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா அவங்களே வந்து மாத்தி பேசுறதுனால அவங்க மேல இருக்க நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிச்சு. இன்னொரு விஷயம், தனக்கு நடந்த அநீதிக்காக தானே பேசுறதையும் தாண்டி உங்களுக்கு பண பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான பல ஆதாரங்களை பல பேர் வெளியிடுறாங்க. உங்களை தூண்டுறதுக்காக வந்து வேறு கட்சிகள்ல இருந்து நிறைய பேர் வந்து இந்த காணொலிகள்லாம் போட வைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண்ணோடைய அந்த கதறல் அப்பப்போ அந்த வீடியோ போட்டு பழகிருச்சு, அது நீர்த்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கு மேல அவர் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, வீட்டில் இல்லாத போ நோட்டீஸ் ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டாலின் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு இவர் வந்து கைது பண்ணோம், வல்சரவாக்கம் ஸ்டேஷன்ல வச்சு கொஞ்சம் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா போய் முடிஞ்சிடுது. உதாரணத்துக்கு அன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோட அந்த பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல அவர் பேசிட்டு இருக்காரு, அதை லைவ் போடுறாங்க, அதை பாக்குறதுக்கு யாருமே இல்லை. தரமணிக்கிட்ட ஏதோ ஒரு இடத்துல கிரவுண்ட்ல பேசிட்டு இருக்காரு. பேரலி இங்க வந்து அவமானப்படுத்துற மாதிரி வல்சரவாக்கம்ல ரோட்ல அந்த ஸ்டேஷனுக்கு வெளில வந்து நிக்க வைக்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஆப்போசிட்டா போய் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 12:30 மணி வரைக்கும் லைவ் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பசங்க எல்லாருமே வந்து சீமான் என்ன பண்றாரு அப்படிங்கிறது.
ஸோ அது ஃபுல்லாக கட்சிக்காரெல்லாம் கூடுறான், அங்கே போயிட்டு வந்து புரட்சிக்கிற பாடலாம் பாடிக்கிட்டு அதை கொண்டாட்டமான அவர் போறாரு வராரு ஒரே ஆரவாரம். அது வந்து அவங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகையை சம்மந்தப்பட்டு சீமான் அவர்களை தொடர்ந்து நம்ம எந்த விதத்துலையும் அவமானப்படுத்த முடியாது. ஏன்னா அது வந்து நீர்த்து போயிடுச்சு. ஒரே ஒரு இடத்துல அவர் வந்து கார்னர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்படி இதுக்கு ஒரு தீர்ப்பு சீமானுக்கு எதிராக வாங்கி தண்டனை வாங்கி கொடுத்தா கொஞ்ச நாள் அவர் வந்து அடக்கி வைக்கலாம், பேர் கொஞ்சம் கெட்டு போங்கிறது. ஆனால் மக்களுக்கு இது ரொம்ப பழகி போயிட்டுது அப்படிங்கிறனால என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு மைனர் பெண்ணை வந்து சம்மந்தப்படுத்தி சீமானை எப்படி சிக்க வைக்கலாம் அப்படின்றத பார்க்குறாங்க. உங்களுக்கே தெரியும், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல லாஸ் ரொம்ப பெண்களோட சைடில் இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரபிள் தான். இதுல மைனர் போக்சோ அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வெளியே வர முடியாது. நீங்க அதை ஃபுல்லா கேஸை வந்து உங்கள் மேல தவறு இல்லைன்றதை நிரூபிச்சாதான் நீங்க வெளியே வர முடியும். மற்றதையாவது பெயில் கிடைக்கும், அதில் பெயில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதை தாண்டி இன்னொரு வகையில் மைனர் பொண்ணை சம்மந்தப்பட்டு சீமான் அவர்களை வந்து இது உண்மையோ இல்லையோங்க ஜோடிச்சு இதை ஒரு கேஸ் மாதிரி ஆக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் ஆடியோ வீடியோ நீங்கள் என்ன வேணால் புனையலாம். ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ஒன்று வச்சு ஒரு சின்ன ஏதோ ஒரு இன்சிடென்ட் அவன் பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு கூட அவர் நிற்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு கேரக்டர் அசாசினேஷன் எந்த அளவுக்கு பண்ண முடியும், உன்னோட இமேஜே முழுக்க உடைக்க முடியும். எப்பவுமே நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து கண்ணால் பார்த்துட்டோம் அப்படின்னாலே பாதி நம்பிடுவோம். அதுக்கப்புறம் ஆராய்ஞ்சு சில பேர் முடிவு எடுப்பாங்க. பட் ஒரு மாஸ் பப்ளிக் கான்சியன்ஸ்ல இதை வச்சு நீங்க கொண்டு வந்து வச்சுட்டாலே போதும், அவ்வளவுதான். சீமான் மைனர் சீமான் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து போட்டாங்க தலையங்கம் மாதிரி அப்படின்னாலே அதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய பேட் பப்ளிசிட்டியா மாறிடும். அவர் மேல இருக்க இமேஜ் வந்து உடஞ்சு போயிடும். ஒரு கொள்கையை வந்து தமிழ் தேசிய கொள்கையை பேசிட்டு அவர் பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளத்தோட இன்னைக்கு வரைக்கும் ஜெயிக்கலனாலும் போராடிட்டு இருக்காரு. இந்த அரசியல் வரக்கூடிய அந்த தேர்தலில் வெற்றி அடைகிறாரோ இல்லையோ அவரோட பங்கு என்னவா இருக்க போகுதுன்ற லெவலுக்கு அவர் வந்து உற்று நோக்கி கவனிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நியூஸ் மீடியாக்காரங்களுக்கும் சீமான் அவர்கள் தான் தீனி போட்டுட்டு இருக்காரு தினம். கடந்த ஒரு 4-5 நாளா ஸ்டாலின் அவர்கள் தீனி போடுறாரு. பட் கன்சிஸ்டண்டா வந்து 6ம் 4மா வந்து மீடியாக்காரங்களுக்கு அடிச்சு கண்டென்ட் கொடுக்கறது சீமான் தான். அந்த விதத்துல அவர் வந்து ஒரு சக்தியா இருக்கிறாரு. அவரோட இமேஜ் எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிறது, இவரை பத்தி வரக்கூடிய செய்திகள் இன்னும் கொஞ்ச நாளுக்கு எப்படி இருக்கலாம்ன்றதுக்காக ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இது. இதுல நீங்க தப்பே பண்ணலன்னா கூட உங்களை ஈஸியா சிக்க வச்சிடலாம். இந்த ஹனி ட்ராப்னு சொல்லுவாங்க. ஹனி ட்ராப் அப்படிங்கிறது நீங்க ஒரு பொண்ணு கூட பேசியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை நீங்கள் வீடியோ காலில் இருந்து நீங்கள் உங்கள் முழு ஈடுபாட்டோட பண்ணாதான் அந்த ஹனி ட்ராப்னு இல்லை. நீங்கள் வேறு ஏதோ நினச்சி வேறு ஏதோ விஷயம் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு பொண்ணு இன்வால்வ் ஆகி இல்லை ஹனி ட்ராப்பில் உங்களை சிக்க வைக்க முடியும். அதில் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், என்கிட்ட தவறாக பேசினார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு இதுக்குன்னே நிறைய ஏஜென்ட்டுங்க இருக்கிறாங்க. இப்போ திரைத்துறையில் எப்போவுமே கிளாமர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாலிவுட்டோட இன்னொரு சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏயில் வந்து நிறைய ஷூட் நடக்கும். பட் எல்ஏயில் தான் அதிகமான ஹாலிவுட் மூவிஸ்லாம் பான் மூவிஸும் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ கிளாமர் அதாவது இண்டஸ்ட்ரி அப்படின்ற விஷயத்தில் எப்போவுமே அந்த கலை சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வேற ஒரு டார்க் சைடும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நடிகைகளோட ஏஜென்ட் அப்படின்னு உள்ள வந்து பிம்பிங் வேலை வந்து பண்ணிட்டு இருப்பானுங்களே, பெண்களை வைத்து தவறான தொழில் செஞ்சு விபச்சாரம் அந்த மாதிரிலாம். அதில் குறிப்பாக ஒரு பெண்ணை வச்சு விபச்சாரம் வந்து செய்கிறாங்க அப்படின்னா அதன் மூலியமா ஒரு பொருளோ பணமோ ஈட்டுறதோட இந்த மாதிரி முக்கியமான நபர்கள், அது அரசியல் பிரமுகர்களாக இருக்கலாம், தொழில் முனைவர் தொழில் அதிபர்களாக இருக்கலாம், சொசைட்டியில் ரொம்ப ஒரு நல்ல பேரோட இருக்கவங்க, இல்லை ஒரு சாமியார், இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஆட்களை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற அழகான பெண்களை வச்சு இந்த மாதிரி முக்கியமான ஆள் கூட வந்து பழக வச்சு இதில் சில பேர் வலையில் விழுந்துருவான், சில பேர் பாதி பேசிடுவான், அப்படியே வந்து சிக்கின மாதிரி தான். இந்த ஹனி ட்ராப்ல என்ன பண்ணுறது, பெரும்பான்மையாக அவங்ககிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குவாங்க. பட் சீமான் அவர்கள்கிட்ட ஒரு வேளை பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கினாலும் வேஸ்ட். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இவரோட கேரக்டர் டேமேஜ் பண்ணணும். அதற்காக வந்து ஏதோ ஒரு அடியை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆளுக்கும் அவங்க பேர் என்ன, ரெஹானா. அவங்க வந்து அந்த ஆளுக்கும் அந்த ரிஹானான்ற பொம்பளைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் இந்த உண்மை வெளில வந்திருக்கு. நல்ல வேலை இதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சோ என்னவோ, மெட்டீரியலைஸ் ஆகி அந்த ஹனி ட்ராப் அவங்க பண்ணி இல்லை ஏதோ ஒன்று சீமானுக்கு எதிராக ஒரு மாதிரியான ஒரு ஜோடிச்ச ஒரு கதையை நிறுவனத்துக்கு முன்னாடியே இந்த பெண் வெளில வந்து சொன்னதுனால சீமான் அவர்களுடைய தரப்பு வந்து சுதாச்சிருப்பாங்க. மேபி இது நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கூட நம்ம அதை வந்து 2 விதமா எண்ணி பார்த்து பகுத்தாய்ந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த பெண்ணோட வாக்குமூலமோ இல்லை கம்ப்ளைண்ட்டோ வந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ ப்ரோ நம்ம இப்போ 80 லட்ச ரூபா வரைக்கும் பேசியிருக்காங்க அப்படின்னா 80 லட்ச ரூபா சீமான் அவர்கள்ட்ட இருந்து வாங்குற மாதிரி தெரியல. ஆல்ரெடி அங்கே ஏதோ அமௌண்ட் வந்து பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் 4 நாள் இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் சோசியல் மீடியாவில் இல்லாத ஒரு பொண்ணா இருக்கணும், பணத்துக்காக என்ன வேணா செய்கிற ஒரு பொண்ணா இருக்கணும், கொஞ்சம் ஏழையா இருக்க பொண்ணா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவான ஸ்கெட்ச் இது. இதில் வந்து
பின்னாடி யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 80 லட்ச ரூபான்னா இவங்களுக்கே 80 லட்ச ரூபான்னா, அப்ப இதுக்கான மாஸ்டர் மைண்ட் இருப்பார்ல. அவருக்கு எவ்வளோ? சீமான் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, ஒரு கட்சிக்காக, சித்தாந்தத்துக்காக, கொள்கைக்காக, பேச்சுக்காக 8% மேல வந்து ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, சீமான் அவர்களுக்கு இந்த கட்சி மட்டும் தான் எதிரியா இருக்கும். இல்ல இந்த கட்சியில இருக்க தலைமை தான் இதை பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. சீமான் மேல வந்து பொறாமை கொண்டவங்க எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. அவருக்கு எதிராக வந்து காய் நகர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அரசியல்ல நீங்க வந்துட்டீங்கன்னா யாருமே நண்பர் இல்ல. சீமான் வந்து அதிகமா வந்து திமுகவை எதிர்க்கிறாரு. திமுக வந்து திமுக சார்ந்தவங்க சீமானை பத்தி பேசுறாங்களா, திமுக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போயிட முடியாது. அரசியல்ல இருக்க யார் வேணா இதை வந்து பண்ண முயற்சி செஞ்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கிய பிரமுகர் ஏதாவது ஒரு கட்சியில இருக்காரு, அவருக்கும் சீமானுக்கும் தனிப்பட்ட விதத்துல ஏதாவது விரோதம் இருந்தா கூட வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம். பட் முழுக்க முழுக்க இதுக்கான சந்தேகம் வந்து ஒரு கட்சி மேலதான் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். அது எந்த கட்சின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. நீங்க சும்மா தானே பார்த்துட்டு இருக்கீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவங்க மக்களுக்கு என்ன தோன்றுது, நம்மளே சொல்றதோட மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஆடியோ வைக்கிறது, வீடியோ வேலை பார்க்கறது, இதெல்லாம் வந்து எந்தெந்த மாதிரியான கட்சிகள்லாம் அதிகமாக பண்ணுவாங்கன்னா 2 கட்சி தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். அந்த 2 கட்சியை சார்ந்த யாராவது ஒருத்தர் வந்து சீமானோட இமேஜ் உடைக்கிறதுக்காக இது பண்றதுக்காக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த பீடோஃபைல், இந்த பொண்ணுங்க விஷயம் அப்படின்றத வந்து 2 பெரிய கட்சிங்க பண்ணுவாங்க. ஒண்ணு பிஜேபி பண்ணும், இன்னொன்னு டிஎம்கே பண்ணும். இப்ப பிஜேபி இந்த இதுக்குள்ள சர்க்கிள்குள்ள கொண்டே வராம டைரக்டா டிஎம்கே தான் டார்கெட் அப்படின்ற மாதிரி இல்ல பேசல. அப்படிதான். இப்போ நம்ம யாரை வேணா சந்தேகப்படலாங்க. சந்தேகிக்கிறதுக்கு நம்மளோட மனசுக்கு மூளைக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா எடுத்தோன்னே இப்போ டிஎம்கே தான் எதிரில் இருக்குன்றதுனால டிஎம்கே தான் அதை பண்ணியிருக்கோன்னு சொல்ல முடியாது. பிஜேபியை நம்ம ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. நான் திருப்பியும் சொல்றேங்க, கட்சி பண்ணலனா கூட கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் சில இடங்கள்ல சீமான் அவங்களுக்கு இடையூறாக இருக்காரு அப்படிங்கறதுனால அவர் கேரக்டர் உடைச்சு விட்டுட்டு இன்னைக்கு இளைஞர்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய தலைவராக இருக்கிறோம். ஆனா சீமான் மேல வந்து அதிகமான ஒரு கண் பார்வைப்படுது. அவர் அந்த இடத்துல இருக்காருன்னா அந்த இடத்த பிடிச்சிட்டு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தலைவர்கள்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஓரளவுக்கு சீமானுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து யங்கா இருக்கக்கூடியவங்க, யங்ஸ்டர் உள்ளவே சொல்றீங்க. இது வந்து நீங்க இன்னும் இன்வெஸ்டிகேட்டிவா எடுத்துட்டு போறீங்க. சரி, சந்தேகப்படணும் அப்படின்னு வந்துட்டா நம்ம எல்லாரையுமே சந்தேகப்படணும். குறிப்பா வரலாறு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, எதிரி வந்து எதிரில் இருக்க மாட்டான் எப்பவுமே, பின்னாடி இருப்பான் இல்லை சைட்லேயே இருப்பான். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இருக்கலாமே. அரசியல் கட்சியில் இப்போ எல்லா கட்சியுமே நண்பர்களாக இருந்தவங்க எதிரிகளாக மாறி எதிர் துருவனங்களாக இருந்து அரசியல் பண்ணது இல்லையா வரலாற்றில். கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களுமே வந்து நண்பர்களாக இருந்து அதுக்கப்புறம் எதிர் துருவங்களாக வந்து 10-15 வருஷங்களுக்கு மேலே வந்து எதிரிகளாக அரசியல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து எதிரிகள் எப்பவுமே வந்து மற்ற கட்சியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் கூட யாராவது இருக்கலாம். சீமான் அவர்களுடைய தலைமை அப்படிங்கிறத முடிச்சு விட்டுட்டு சரி அந்த இடத்துக்கு யாராவது வரணும்னு நினச்சிருக்கலாம் இல்லையா. இப்படி யாரும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாருமே தங்கமான சொக்க தங்கம் நல்ல மனிதர்கள் தான். ஆனா இந்த மாதிரி யாராவது இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களுக்கு தான் சந்தேகப்படணும். நம்ம வந்து அந்த இடத்துல போய் இவங்க பண்ணியிருக்கலாம் அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் வந்து யாரோட பேரையும் வந்து தேவையில்லாம எடுத்துட்டு வரக்கூடாது. ஆமா. ஆனா இது ஒரு நல்ல பாயிண்ட் தான். அவங்க வந்து ஒரு சிசிடிவி வைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா அப்ப எங்கேயோ சோர்ஸ் இருக்கு. அவரோட நடமாட்டம், எங்க போவாரு, எங்க வந்து ஓய்வு எடுப்பாரு, எந்த மாதிரி ஹோட்டல்ல போய் தங்குவாரு, எந்த மாதிரி நண்பர்களை மீட் பண்ணுவாரு, எந்தெந்த ஊருக்கு டிராவல் பண்ணுவாரு, எங்கெல்லாம் அவருக்கு கேஸ் இருக்கு, வாய்தா வாங்கணும். ஸோ இந்த ஒரு பெரிய மூமெண்ட்டை தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அவரோட பிரைவேட் ஸ்பேஸ்ல இப்போ அவர் இங்க அதிகமா ஒரு சீமான நம்ம எங்க பாக்குறோம் பிரஸ் மீட்ஸ்ல, போர்ட்டுகல்ல இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடத்த வர்றப்போ யாரையாவது மரியாதை செலுத்த வரப்போ இது மாதிரி தான் பார்க்குறோம். பட் அதை தாண்டி சீமான் எங்கே போவார் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவர் சுற்றி இருக்கவங்களுக்கு தான் தெரியும். முக்கியமாக ஒரு நடமாட்டத்தை வந்து கண்காணித்து கூட இருந்தே குளிப்பறிக்கிறதுக்காக கூட யாராவது இதை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேண்டேஜ் பாயிண்ட் செட் பண்ணி இந்த சிசிடிவி மூலியமா அவரை இப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா அவர் எங்கே போய் உட்கார போகிறாரு, நகர்ந்துட்டே இருக்காரு, தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டே இருக்காரு, எங்கே போய் தங்க போகிறாரு உட்க போகிறாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு கூட பழகிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த விதத்தில் வந்து கூட இருக்கவங்களை வச்சு தான் பண்ணுவாங்க. எதிர்கட்சியிலேருந்து யாராவது பண்ணால் கூட கூட இருக்கவங்களோட உதவியோ தயவோ இல்லை இன்ஃபர்மேஷனோ இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரணும். புரியுதா? இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயங்கள் நாம் தமிழர் சீமான் இவங்களை குறித்து நடக்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக மகளிர் ஆணையம் பத்தி இவர் பேசுறாரு. பேசும்போது சம்மந்தமே இல்லாம சிபிஎம்ல இருந்து சண்முகம் வராரு. அவரை வந்து ஒண்ணு இது வந்து பத்திரிகையாளர்கள் செட் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருந்தா ஒன்னு ட்ரிகர் ஆயிருப்பாரு. ட்ரிகரா ஏதோ வார்த்தை பேசிப்பாரு. அப்படி பேசியிருந்தாருன்னா எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பீடோஃபைல் இந்த ரெண்டுத்துலயும் முக்கியமா ரொம்ப டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி? எதுல மாட்டினா வந்து வெளில வர முடியாது சட்ட ரீதியா. அது மட்டும் இல்லாம எதுல வந்து அதிகமா இன்வால்வ் பண்ணி ஒரு பேசு பொருளா ஆயிடுச்சுன்னா டேமேஜ் அதிகமா இருக்கும் இமேஜ்க்கு. இப்போ அரசியல்வாதி ஒரு தலைவர் இருக்கான்னா அவருக்கு வந்து இமேஜ் தான் ரொம்ப முக்கியம். அவர் என்னவா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு, மக்கள் அவர் என்னவா பாக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்க அவர் வந்து பொருளாதார ரீதியா உடைக்கிறதோட ஏன் சட்ட ரீதியா உடைக்கிறதோட இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் அட்டாக் பண்ணி மக்கள் மத்தியில அவங்களை பத்தின ஒரு பார்வையை சிதைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ரொம்ப ஈஸியாக மக்கள் வந்து அந்த தலைவரை விட்டு போயிடுவாங்க. அவர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அவர் சொல்கிறது எல்லாத்தையும் சந்தேக கண்ணோடையே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் முதல்ல ஒழுங்கா அப்படிங்கிறது வந்துடும். எதை பற்றி மக்கள் பிரச்சனைக்கே நீங்கள் குரல் கொடுத்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி இருக்கிற இன்ட்ராக்டிவ் மீடியமில் வந்து
எவனையுமே திட்டாம எந்த ஒரு போஸ்ட்டுமே இல்லை. இவருக்கெல்லாம் ஹேட்டர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அது கீழே ஒரு 100 கமெண்ட்ல எவனா 2 பேரா திட்டி வச்சிருப்பான். அந்த வகையில் இந்த ஹேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், அந்த இமேஜை உடைக்கிறதுக்காக பல பேரோட உதவியை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அட்டாக்கு வந்து கேரக்டர் அசாசினேஷன். ஸோ இந்த 2 விஷயமே இப்போ SC/ST ஆக்ட்லேயும் சரி, போக்சோ மைனர் வழக்குலையும் சரி, சட்ட ரீதியாகவும் வெளில வர முடியாது, உங்களோட இமேஜும் பெருசாக வந்து உடஞ்சிடும். ஏன்னா நீங்கள் போயிட்டு இது எல்லாருக்கும் உண்டான அரசியல்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம் பேசுகிறப்போ அதில் வந்து ஒடுக்கப்பட்டவரை முடிஞ்ச அளவுக்கு உள்ளே விடாமல் சொல்கிறது என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து ஜாதி வெறியர்கள், நாம் தமிழர்னு சொல்லுவாங்க தவிர்த்து ஜாதி வெறியர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்கன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான் ஒடுக்கப்பட்டவரை நிறைய பேரை வந்து தமிழ் தேசிய அரசியல் தான் நோக்கி வர்றதுக்கான ஒரு இடையூறாக இருக்குது. ஸோ இந்த 2 விஷயமும் வந்து அவர் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி கார்னர் பண்ணலான்றதுக்காக உபயோகப்படுத்தப்படுது. இப்போ இந்த ரிகானா உங்களோட பிரச்சனை வந்து ஒரு 2-3 மாசமாவே நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பழைய விஷயம்னு சொல்லலாம். அது வந்து இப்போ எப்படி வெளியே வருது அப்படின்னா, இவர் சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா வெளியே வருதுன்றது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதான் எனக்கும் புரியல. இது நடக்கக்கூடிய அந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது, நம்ப தகுந்த விஷயமா இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய தரப்புலேயே வந்து பல பேர் வந்து டிவைடட் இந்த ஒரு விஷயத்தில். அந்த சீமான் அவர்கள் போய் நட்பு ரீதியாக சந்திச்சது தமிழர்களின் மாண்புன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்னதான் இருந்தாலும் எதிரியை போயிட்டு நீங்கள் வந்து சந்திச்சிருக்கக்கூடாது, எல்லாரையும் நீங்கள் ராஜபக்சேவை போயிட்டு தான் மீட் பண்ணி நீங்கள் வந்து மனித மாண்பை காட்டுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் அவரை போய் சந்திச்சது மேலே பல பேருக்கு அதிருப்தியும் இருக்குது. அதை நம்ம வந்து இந்த நேரத்தில் கடந்து போயிட முடியாது. ஆனால் ஒன்று, இப்போ திமுக கூட கரம் கொத்துட்டாரு, அண்டர் கிரவுண்ட் டீல் போட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா, ஸோ திமுக இதை எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பாரு. ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இது இப்படி நடக்குது, அவருக்கு சுற்றி வந்து ஒரு வலைப்பின்னப்படுது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் யார் தரப்புல இருந்து இது வருது அப்படின்னு தான் வந்து முழுமையாக ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியவே இல்லை. ஏன்னா இப்போ இந்த பிரச்சனைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் போயிட்டு விசாரிச்சது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூகாமுத்து அவர்களோட வீட்டுக்கு வந்து போயிருக்கணும், ஏன் அழகிரி வந்து ரொம்ப நட்பானவர், ஆனால் ஏன் ஸ்டாலினை போய் சந்திச்சாரு அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் போயிட்டு மருத்துவமனையில் வந்து அனுமதி ஆகிறாரு. ஸோ இதில் வந்து நிறைய நாடகங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னே சொல்லவே இல்லை. இதில் முக்கியமாக நம்ம கடந்து போகக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாக்கும் நாத்தாக்காக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. அதாவது விஜய் வந்து சீமானை தான் சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எழுந்து தமிழ் தேசிய தரப்புல நிறைய பேர் அவர் போட்டு அடி அடின்னு நடிச்சிருந்தாங்க. சீமானும் அதுக்கப்புறம் சில கடுமையான வார்த்தைகள் சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இவரும் தம்பின்னு பேசுறது, ஏதாவது ஒரு விஷயத்துல சப்போர்ட் பண்றது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தாவேக்காக்கும் நாத்தாக்காக்கும் முக்கியமா இணையதளத்துல ஒரு பெரிய போர் சண்டை, தேவையில்லாத சண்டை. இவங்க 2 பேருக்குமே யாரோட பொது எதிரின்னு கேட்டா திமுகன்னு சொல்றாங்க, பாஜகன்னு சொல்றாங்க. ஆனா சண்டை போட்டுக்கிறதுனா இவங்க 2 பேர்லயே சண்டை போட்டுக்கிறாங்க. அதிமுக கூடயும் கரங்க வைக்க மாட்டாங்க. இது என்னன்னு புரியவே இல்லை. மேபி நம்மளுக்கு புரிஞ்ச அரசியல் இவ்வளவுதான் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த நேரத்துல இப்ப சீமானுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி வலைப்பின்னல் பரவப்படுறப்போ தாவேக்காக்கும் நாத்தாக்காக்கும் நடக்கிற சண்டை அவர் போயிட்டு ஸ்டாலினை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நடக்குது. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ எதர்ச்சியா இதெல்லாம் ஒன்றும் நடக்கல. அந்த செயின் வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. மறுநாள் வந்து நீங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் போய் ஆஜராகல அப்படின்றாங்க. அடுத்த மறுநாள் பிரஸ் மீட்லயே இவங்க இது வரைக்குமே சொல்லாத விஷயத்த இன்னைக்கு சொல்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு மாதிரி சந்தேகம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இதுல இன்னும் குழம்புதுன்னா பாஸ்போர்ட் தனிச்சு திருப்பி பாஸ்போர்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க. பாஸ்போர்ட் வந்து தரதுக்கு உண்டான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மாநில அரசுக்கா மத்திய அரசுக்கா? ஸோ அப்படி பார்த்தா சில பேர் வந்து சீமான் பாஜக கூட வந்து காம்ப்ரமைஸாக போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எல்லாரோட தியரியும் யோசிச்சிங்கன்னா பைத்தியம் பிடிச்சிரும் உங்களுக்கு. ஜஸ்ட் சிட் பேக், உட்காந்து வந்து இது என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்த்துட்டு ஏதாவது கற்றுக்கலாமே தவிர்த்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஆமாம், ஆனால் அதை தாண்டி வந்து சீமானுக்கு எதிராக அவரோட இடத்த பிடிக்க நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அவரோட கட்சியை அழிச்சு விடுறதுக்கு நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சீமான் அவர்கள் ரொம்ப வந்து சுதாரிச்சுட்டு சூதானமாக நடந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து சுத்தி பண்ணப்படக்கூடிய வலை இதற்கு முன்னாடி பண்ணப்பட்ட மாதிரி சரிகள் இல்லை. இது வந்து ரொம்ப மீண்டெழ முடியாத மாதிரியான ரொம்ப ஒரு சங்கடத்திற்குரிய அவமானத்திற்குரிய ஒரு விஷயத்தை வந்து உங்க கூட வந்து அசோசியேட் பண்ண பார்க்குறாங்க. யாருமே சப்போர்ட்டும் பண்ண முடியாது. சீமான் இல்லைங்க, அவ்வளோ அவரோட பெரிய ஆளோ இல்லை யாரோ, இப்போ நானோ நீங்களோ யாரோ கூட இந்த மாதிரி விஷயத்துல போயிட்டு அசோசியேட் ஆகிட்டோம் அப்படின்னா யார் நம்மளுக்காக குரல் கொடுத்து பேச முடியும்? ஸோ எடுத்தோன்னு நம்மளை இதை வச்சு தான் வந்து லாக் பண்ணுவாங்க. அதுதான் இவங்களோட ஐடியாவா இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஒரு கொள்கை மீதான ஒரு கரையும் ஆயிரும் அது. ஆமாங்க, இப்போ இன்டர்நெட்ல நீங்க எதை பத்தி பேசினாலும் உங்க மேல இருக்கிற ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நடந்துச்சுன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டுருவான். டேய் நீ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லஞ்சம் ஒரு பொருளை வாங்கிட்டாருன்னா அவர் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டாலும் அந்த லஞ்சத்தின் பொருளை என்ன வாங்கினாரோ அதையே கீழே போட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கிறது நம்ம இன்டர்நெட் கல்ச்சரா பார்த்துட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி தான் சீமான் அவரோட அரசியல் என்ன பண்ணாலுமே
இந்த ஒரு மைனர் அப்படிங்கிற விஷயத்தை கூட அசோசியேட் பண்ணி திருப்பி அதை ரிகலெக்டிங் ஃபேக்டராக கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இது வெளில வந்துருச்சு. அதனால இது வந்து ஏன்னா இப்போ இதுக்கு மேலே இது நடக்காது. கொஞ்சம் அறிவுள்ளவங்களா இருக்காங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்ட வைக்கிறதுக்காக உடனே இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க. முக்கியமாக இந்த ஆளே ரொம்ப பிரச்சனைக்குரிய ஆளாக இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் தங்க வச்சிருக்கானா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு விருந்தாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அழகர் கொஞ்சம் அழகா இருந்தா வித்துருவான் அப்படின்றாங்க. ஆமாம், வீட்டில் நிறைய போதைப் பொருட்கள் வச்சிருக்காங்க, பிளாக்ல இருந்து நிறைய சரக்கு வச்சிருக்காங்கன்றாங்க. ஸோ அந்த ஆளை பற்றி கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணாலே இதெல்லாம் கொஞ்சம் வெளில வந்துடும். இது வந்து அதனால இந்த இந்த பெண் வந்து சொன்ன அந்த விஷயத்த பிரஸ் மீட்டை சாதாரணமாக கடந்து போகக்கூடாது. இன்னொன்று இதுல ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் வந்து பெருசா பேசவே படல. நாம் தமிழர் கட்சி அவங்களுமே இதை பெருசா எடுத்து பேசல. கரெக்ட் தானே, இதை பத்தி பேசுறது அவங்களே இது ஒரு பேசு பொருளாக்குறது அப்படிங்கிறது தேவையில்லாம அது ஒரு சங்கடத்தை தானே உண்டாக்கும். நாம் தமிழர் கட்சியை வந்து விரும்புறவங்க, தமிழ் தேசிய கொள்கையை விரும்புறவங்க நிறைய பேர் பேசுறாங்க. என் மகன் அவரோட சேனல்ல வந்து இதை பத்தி பேசியிருக்காரு. நீங்க இப்போ வந்து ஒரு வீடியோவா அதை எடுத்திருக்கீங்க, தனி மெயின் ஸ்ட்ரீம் மீடியம்ல பெருசா வரல, நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க இதை ஏன் பேசுறேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இது அவங்களே ஒரு பேசு பொருளா மாத்தணும். இல்ல அவங்க தான் விஜய் கட்சிக்காரங்க கூட சண்டை போடுறது பிஸியா இருக்கு. ஆமா, இது வழக்கா கூட ஆகலையே. ஒரு கட்சி தலைவர் மீது ஒரு இந்த மாதிரி விஷயம் பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இது சும்மா நீங்க ஏதோ ஒரு ஹனி ட்ராப், ஒரு மெச்சூர்டான பொண்ணை வச்சு ட்ராப் பண்றாங்க அப்படின்னா பரவாயில்ல. இது பீடோஃபைலியா, அண்டர் 18 வச்சு ட்ராப் பண்றாங்க போது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. இப்படி ஒரு ஆள் இருக்காரு, அப்போ இந்த ஆளுக்கு சப்போர்ட்டா யாரோ வந்து துணை நிக்கிறாங்க, அந்த ஆள் மாட்டாம பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பாத்துக்கணும். ஏன்னா இதுல அவர் மாட்டினா அந்த ஆள் மட்டுமா மாட்ட போறான்? யார் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஆள் மூலியமா யாரெல்லாம் பயனடைஞ்சாங்க, போதைப் பொருள் வாங்கினாங்க, அந்த பெண்கள்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ஹனி ட்ராப் பண்ணிருக்காங்க, எல்லாமே மாட்டோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆளை வந்து காக்குறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தொடர்ந்து பார்ப்போம் ப்ரோ, என்ன நடக்குது, எப்படி இவங்க இதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். வேணும்னா தொடர்ந்து ஃபியூச்சர் கூட இதை பத்தி பேசுவோம். மிக்க நன்றி அலெக்ஸ்.